உலகின் போக்கை தெரிந்து கொள்ள உலக நாடுகளின் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அமெரிக்கா தொடங்கி ஆப்பிரிக்கா வர ஒவ்வொரு நாட்டை பற்றிய முழுமையான வரலாற்றை இந்த நாடுகளின் கதை பகுதியில் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த வாரம் அமெரிக்கா. I, Donald John Trump, do solemnly swear. The golden age of America begins right now. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்ததுல இருந்தே பல அதிரடி மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்து அவர் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு உலக நாடுகள் எல்லாம் பதட்டத்தில் இருக்காங்க. காரணம் ட்ரம்ப்னால இல்லை, அவர் வகிக்கிற அமெரிக்க அதிபர் பதவினால. அமெரிக்கா ஒரு முடிவெடுத்தா அது உலக நாடுகளை எல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பரபரப்புக்கு எல்லாமே காரணம். ஒரு காலத்தில் இந்தியா மாதிரியே பிரிட்டிஷ் கிட்ட அடிமையாக இருந்த ஒரு நாடு இன்னைக்கு உலக வல்லரசாக மாறி எல்லா நாடுகளையும் ஆட்டி படைக்கிறது எப்படி? அமெரிக்காவோட கதை தான் என்ன? வாங்க சுழற்றலாம், இது நாடுகளின் கதை. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்பது ஐரோப்பியர்கள் எழுதிச் சென்ற வரலாறு. அதற்கு முன்பாக அது பூர்வக்குடி செவ்விந்தியர்களின் தாயக பூமி. 15ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய ஐரோப்பிய குடியேற்றங்கள் அதை ஐரோப்பியர்களின் காலனிகளாக மாற்றியது. அதிலும் கூட பிரிட்டனின் மேலாதிக்கமே அதிகம் இருந்தது. 1776ஆம் ஆண்டு அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தார் ஜார்ஜ் வாஷிங்டன். 8 ஆண்டுகள் நடந்த சுதந்திர போரின் விளைவாக அமெரிக்கா முழு விடுதலை பெற்றது. 1787இல் 13 காலனியாக்க நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக உருமாறியது. என்னதான் அமெரிக்கா சுதந்திரம் பெற்றாலும் அது பூர்வகுடி செவ்விந்திய மக்களுக்கான சுதந்திரமா கொஞ்சம் கூட அமையல. மாறா ஐரோப்பாவிலிருந்து குடியேறினவங்களோட அதிகாரத்தின் கீழே தான் அமெரிக்காவோட ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரமும் கைமாறிச்சு. அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு? விடுதலை பெற்ற அமெரிக்கா வளர்ச்சி என்ற பெயரில் பூர்வகுடிகளை கட்டாயமாக வெளியேற்றியதுடன் இனப்படுகொலையும் செய்தது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் விவசாயத்திலும் தொழிற்துறையிலும் அசுர வளர்ச்சியை எட்டியது. அதுவரையில் தனித்திருக்கும் கொள்கையை கடைபிடித்து வந்த அமெரிக்கா தான் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்தி நிதி வருவாயை பெருக்குவதற்காக உலக நாடுகளிடையே வர்த்தக உறவை வளர்க்க தொடங்கியது. குறுகிய காலகட்டத்திலேயே தான் ஏற்றுமதி செய்த பொருட்களின் மதிப்பை இரட்டிப்பாக உயர்த்தியது. அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சியும் போர் வெற்றிகளும் அதோட வல்லரசாகும் ஆசைய இல்ல பேராசைய ரொம்பவே அதிகப்படுத்துச்சு. அதுக்கு தீனி போடுற மாதிரி அமைஞ்சதுதான் 2ஆம் உலக போர். 1898ஆம் ஆண்டு ஸ்பெயினுடன் நடைபெற்ற யுத்தத்தில் வென்ற அமெரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் பசிபிக் பெருங்கடல் பரப்பை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. அதைத் தொடர்ந்து தனது இராணுவ வலிமையை காட்டுவதற்காக உலக போர்களிலும் குதித்தது. குறிப்பாக 1945 2ஆம் உலக போரின் போது ஜப்பான் மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டுகளால் அச்சு நாடுகள் அஞ்சி பின்வாங்கின. இந்த போரின் வெற்றிக்கு பின் ஜெர்மனியும் ஜப்பானும் அடங்கிவிட அமெரிக்காவும் சோவியத் யூனியனுமே எதிரெதிர் வல்லரசு நாடுகளாக உருவாகின. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் தங்களின் அதிகார யுத்தத்தை வியட்நாம், கொரியா, மத்திய கிழக்கு நாடுகள் போன்ற 3ஆம் உலக நாடுகளில் வைத்து பனிப்போராக நடத்தி கொண்டிருந்தன. இந்த பனிப்போர் மண்ணில் மட்டுமின்றி விண்வெளி ஆராய்ச்சிகளும் நடந்தது. 1991ஆம் ஆண்டில் சோவியத் யூனியன் உடைந்து பல்வேறு நாடுகளாக சிதறிய போது உலகின் ஒற்றை வல்லரசாக அமெரிக்கா தன்னை பறைசாற்றிக் கொண்டது. அமெரிக்காவோட இசைவில்லாம உலகத்துல ஒரு அணுவும் அசையக்கூடாது. அது குண்டூசி செய்யறதா இருந்தாலும் சரி, அணுகுண்டு தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, அது என்னை கேட்டுதான் செய்யணும்னு பெரியண்ண மனப்பான்மையோட நாட்டாம செய்ய ஆரம்பிச்சது அமெரிக்கா. அமெரிக்க டாலர் வர்த்தகத்தை பிரதானமாக்கியது.
மறுத்த நாடுகள் மீது பொருளாதார தடையும் போரையும் கூட நடத்தியது. பெட்ரோலிய வர்த்தகத்துக்காக மத்திய கிழக்கு நாடுகளை அடிபணிய வைக்கும் வேலைகளில் ஈடுபட்டது. தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கை என்ற பெயரில் சில நாடுகளின் ஆட்சியை கவிழ்த்து தனக்கு ஆதரவான பொம்மை அரசாங்கங்களை நிறுவியது. 2001 செப்டம்பர் 11 அமெரிக்க இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பின்னர் அதன் பிடி இன்னும் இறுகியது. நாட்டோ கூட்டமைப்பை இராணுவ பலமாக வைத்துக் கொண்டு எதிராளிகளை துவம்சம் செய்தது. ஆயுத உற்பத்தியையும் விற்பனையையும் அதிகப்படுத்தியது. தனது CIA உளவு அமைப்பினால் அரசியல் எதிரிகளை ரகசிய படுகொலைகள் செய்தது. தான் நிறுவிய உலக வங்கி, ஐக்கிய நாடுகள் சபை, சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்டவற்றிலும் தனது அதிகார பரப்பை வலிந்து திணித்தது. உலக பொருளாதாரத்தில் 26% பங்கு சொத்தை வைத்திருக்கும் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடாக வளர்ந்து நிற்கிறது. கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, டெஸ்லா, அமேசான் என பிரம்மாண்ட நிறுவனங்களை உருவாக்கி உலக நாடுகளில் கிளை பரப்பியிருக்கிறது. உலக நாடுகளில் இருந்து அதிகம் பேர் வந்து படிக்கக்கூடிய நாடாகவும் இருக்கிறது. சோவியத் யூனியன், ரஷ்யா, தற்போது சீனா என தனது எதிரணியில் மாறி வரும் போட்டியாளர்களை மாறாத ஒரே ஆளாக எதிர்கொண்டு வருகிறது. தனது தயவில்லாமல் உலகின் எந்த நாடும் தனித்து இயங்க முடியாத அளவுக்கு தனது செல்வாக்கை உலக அரங்கில் உயர்த்தி காட்டியிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்க வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டது மாதிரியே அடுத்த ஷோவில் இன்னொரு நாட்டோட வரலாற்றை பற்றியும் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கலாம்.